ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நான் நல்லா இருக்கிறேன். நீங்கள் நல்லா இருக்கணும்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கிறோம். நேற்று போட்டு வீடியோக்கு சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. தொடர்ந்து எங்களோட வீடியோக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருங்க. இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு நாள் வீடியோ. அதாவது காலையிலேருந்து இப்போ வரைக்கும் என்ன வேலை பார்த்துருக்கேன் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வீடியோ நல்ல இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும், ப்ளீஸ் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இங்கே மழை நேரத்தில் ஒடிசாவில் பார்த்திங்கன்னா சமைக்கிறது, அப்புறம் நம்ம வீட்டுக்குள்ளே என்னென்ன வேலைகள் இருக்கோ இது மட்டும்தான் இருக்கும். இப்போ நமக்கு குளிர் டைம் ஆரம்பிச்சிருச்சு. ஆல்ரெடி நீங்கள் என்னுடைய பழைய வீடியோலலாம் பார்த்துருப்பீங்க. நம்ம வீட்டுக்கு பின்னாடி எவ்வளோ ஒரு அசிங்கமாக இருந்துச்சு, எல்லா இடமும் எந்த மாதிரி ஒரு குப்பையாக இருந்துச்சுன்னு. அதை தான் இன்றைக்கி நான் அப்புறம் அப்பா, அதாவது என்னுடைய மாமனார், நாங்கள் 2 பேரும் சேர்ந்து கொஞ்சம் க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தோம். இந்த மாதிரியான வீடியோ தான் பார்க்க போகிறோம். பார்க்குறவங்களுக்குமே போர் அடிக்காது, நல்லா இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். இப்போ தான் என்னோடய வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்கணும், ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இது ஃப்ரெண்ட்ஸ், நேற்றைக்கு நம்ம வீட்டில் கொஞ்சம் சமைக்கிறதுக்கு பொருட்கள் இல்லாமல் இருந்துச்சு. அதனால் நானும் பெரிய பாப்பாவும் போயிருந்தோம் மார்க்கெட்டுக்கு. அது என்னென்ன வாங்கிட்டு வந்தோங்கிறது தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா ஜீரக பிஸ்கட்டு, ஆனால் டேஸ்ட்டு உண்மைக்குமே நல்லாயிருக்கும். அதனால் அதில் ஒரு பாக்கெட்டாகவே வாங்கிட்டேன். ஏன்னா எப்போ பார்த்தாலும் இங்கே போய் 5 ரூபா கொடுத்து அப்படி வாங்க வேண்டியதாக இருக்குது. அதனால் அது ஒரு பாக்கெட் வாங்கிக்கிட்டேன். அதுக்கப்புறமேட்டு 1/2 லிட்டர் பாம் ஆயில் ஒன்று வாங்கிட்டேன். அமௌண்ட் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு. அவங்க ஞாயிற்றுக்கிழமைக்கு அமௌண்ட் போட்டு விட்டாங்கன்னா நம்ம பார்க்கலாம். அன்னைக்கு நான் மார்க்கெட்டை கொஞ்சம் வீடியோ எடுத்து நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். ஏன்னா இங்கே ஒடிசாவில் எந்த மாதிரி தீபாவளி கொண்டாடுறாங்க அப்படிங்கிறது நம்ம அன்றைக்கி எப்படிலாம் வெடிக்கடை போட்டிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அதுக்கப்புறமேட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் மஞ்சத்தூள், அப்புறம் பாத்திரம் விளக்குற சோப்பு ஒன்று, சிக்கன் மசாலா ஒன்று, கரம் மசாலா ஒன்று, ஒரு வத்தப்பொடி பாக்கெட்டு, அப்புறம் பார்த்திங்கன்னா இஞ்சி, பூண்டு, உருளைக்கிழங்கு, கொண்டக்கடலை, அப்புறம் இங்கே பட்டாணி காஞ்ச பட்டாணி இருக்குது பார்த்திங்களா, அது ஒரு 1/4 கிலோ, துவரம்பருப்பு ஒரு 1/4 கிலோ. இந்த மாதிரி கொஞ்சமாக தான் ஜாமான் வாங்கிட்டு வந்திருந்தேன். சரி, அதையுமே உங்ககிட்ட ஷேர் பண்ணலாமே அப்படின்னு சொல்லி ஷேர் பண்ணியிருக்கிறேன். தீபாவளிக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி, அதாவது திங்கக்கிழமைக்கு தீபாவளி. இங்கே பார்த்திங்கன்னா இறந்தவங்களுக்கு பார்த்திங்கன்னா இங்கே அமாவாசை வரும். அப்போ இறந்தவங்களுக்கு சாமி கும்பிடுவாங்களா. அதனால் இன்றைக்கி நம்ம ஒரு நாள் ஃபுல்லுமே நம்ம விடிஞ்சால் அந்த இதுக்கு எல்லாமே ரெடி பண்ணுவாங்க. அதனால் இன்றைக்கி நம்ம ஒரு நாள் ஃபுல்லுமே நான் இங்கே என்னென்ன வேலை பார்க்கங்கிறத இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உண்மைக்குமே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்காக வேண்டி இன்ட்ரெஸ்ட்டாக நான் வீடியோ எடுத்து வச்சுருக்கிறேன். எல்லாருக்குமே குட் மார்னிங். எப்போதும் போல் காலையில் டீ போட்டிருக்கிறேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா கடும் டீ தான். அங்கே டீ போட்டுட்ருக்கும் போதே 2 பிஸ்கட் பாக்கெட் எனக்கு ஒன்று, அதுக்கப்புறமேட்டு சின்ன பாப்பாவுக்கு ஒன்று. இன்றைக்கி எப்படி சமைக்கிறேங்கிறத போடல, ஆனால் என்ன சமைச்சிருக்கிறேன், எப்படி சாப்பிட்றேங்கிறத இன்றைக்கி காட்டியிருக்கேன். இது பார்த்திங்கன்னா வெள்ளை கொண்ட கடலை ஊற வச்சது. இன்றைக்கி காலையில் அந்த பக்கத்தில் டீ ரெடியாகிட்டு இருக்குது. குக்கரில் வேக வச்சிட்டோம் அப்படின்னா ஒரே இதில் நமக்கு இன்றைக்கி எல்லா வேலையும் முடிச்சுட்டு அப்புறம் வெளில உள்ள வேலைகள் எல்லாமே நம்ம பார்க்கலாம் இல்லைங்களா. அதனால தான் கொண்டக்கடலை ஊற வச்சுட்டு பழைய உருளைக்கிழங்கு இருந்ததை பாப்பா ஒரு 3 உருளைக்கிழங்கு போட்டு வெட்டி விட்டா. இப்போ நான் ஒரு 4 உருளைக்கிழங்கு கிட்ட நான் போட்டிருக்கேன். இதை தொடர்ந்து நான் வீடியோ எடுக்கலை, ஏன்னா இதை ஆல்ரெடி நான் சமைச்சு இதை நான் வீடியோவாக போட்டிருக்கிறேன். அதனால் பெரிய மேடம் தூங்கிக்கிட்டு இருக்காங்க, சின்ன பாப்பாவும் நானும் தான் எழுந்திருக்கோம். இப்போ டீ போட்டு காப்பி குடிச்சிட்டு அடுப்பில் உள்ள சாம்பல் எல்லாமே அள்ளிட்டேன். அள்ளினதுக்கு பிறகு நான் எப்போதுமே தினமும் இதை கம்பி தெரிகிறதுனால அதை என்னால் அடைக்க முடியல. ஏன்னா அதை வச்சு மூட அது கீழே கீழே விழுது அந்த இடத்துல களிமண். ஆனால் தினமும் அடுப்பில் மொழுகிட்டு காலையில் ஏதாச்சும் சமைச்சிட்டு அதுக்கப்புறமேட்டு வீடியோ எடுக்கிறனால என்னமோ தெரியல, உங்களுக்கு மொழுகாத மாதிரியே தெரியும். ஆனால் ஒரு நாள் காலையில் எழுந்தோடனே டீ குடிச்சிட்டு முடிச்சதுக்கப்புறமேட்டு எண்ணெயில் வேலை பார்ப்பேங்கிறத இன்றைக்கி நான் ரெகுலராக உங்களுக்கு கொடுத்துருக்குறேன். களிமண்ணை பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு விட்டுட்டு அதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த மாதிரி நல்லா அந்த இடத்துல வச்சு நல்லா மொழுகி விட்டுக்கணும். இப்போ பார்க்குறதுக்கு அடுப்பு அழகாக இருக்கும். ஆனால் தினமும் காலையில் இப்படி தான் இருக்கும். உள்ளே ஏன் கேரி பை போட்டிருக்கேன் அப்படின்னா அடுப்பு பற்ற வைக்கிறது கொஞ்சம் கஷ்டம். அதனால தான் இன்றைக்கி அதுக்காண்டி ஸ்ட்ரெயிட்டாக இந்த கேரிப்பை எல்லாமே பொருத்திட்டு பொருளை தூக்கி வச்சுருன்னு மட்டும் யாரும் நினைக்க வேண்டாம். விறகு எல்லாமே நல்லா எரிஞ்சதுக்கு அப்புறமேட்டி இந்த கேரிப்பை எல்லாமே நல்லா முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு தான் நான் எந்த ஒரு பொருளாமே எடுத்து வைப்பேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா காலையில் டிஃபன் பார்த்திங்கன்னா சப்பாத்தி செஞ்சுருக்கிறேன். அதுக்கு பிறகு இந்த பட்டாணி குருமா வச்சுருக்கிறேன். குக்கரில் உள்ளதை ஏன் தனியாக எடுத்து வச்சுருக்கேன்னா அது மதியத்துக்கு இருக்கட்டும். இது இன்றைக்கி காலையில் அப்பாவுக்கு ஒரு 5 சப்பாத்தி கொடுத்துட்ருக்குறேன். அப்பா சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்போ நாங்கள் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு அப்பா கூட வேலைக்கு போகணும். இதை எல்லாமே எடுத்து வச்சுட்டு அரிசியவும் கஞ்சியவும் ஒன்றா நான் கழுவி ஏன் வச்சுருக்கிறேன் அப்படின்னா, இன்றைக்கி கஞ்சி குடிக்க முடியாது. நான் குடிக்க மாட்டேன், பாப்பா 2 பேருமே குடிக்க மாட்டாங்க. வேஸ்ட்டாக போகிறதுக்கு இந்த மாதிரி பொங்கியாச்சுன்னா கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் அது சாதமும் அந்த கஞ்சி எல்லாமே ஒன்று போல் ஒரே லெவலில் ஆயிரும். பாப்பாவுக்கு 3 சப்பாத்தி எண்ணெய் போடாமல் எடுத்து வச்சுருக்கிறேன். மேடம் உங்கள்கிட்ட கொஞ்சம் நக்கல் பண்ணி காட்டிக்கிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு ஒரு சப்பாத்தி, அப்புறம் எண்ணெய் போட்டது எனக்கும் சின்ன பாப்பாவுக்கும் இந்த சப்பாத்தி. நம்மளுடைய மிட்டு சார் இப்போ சப்பாத்தி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இது எல்லாமே சாப்பிட்டு முடிச்சுட்டு அடுப்பில் எப்போதும் போல உலைய வச்சுட்டு பாப்பாவை பார்த்துக்கிட்ட சொல்லிட்டு
இப்போ நான் வந்து எங்கே போகிறேன்னா வீட்டில் கொஞ்சம் கஞ்சி சாதத்தில் உள்ள தண்ணி வச்சு பார்த்தீங்களா, அது வந்து மாட்டு கொட்டாயில் ஊற்றிட்டு அங்கே கழுவுற இடத்துல பானையை கொண்டே போட போவேன். அதை தான் இன்றைக்கி நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். தினமும் காலையில் இந்த மாதிரி தான் நான் வந்து வேலை பார்ப்பேன். இப்போ அங்கே கொண்டே போட்டுருந்தேன். இப்போ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா சின்ன மேடம் அம்மா ஒரு தட்டு பிளேட் ஒன்று கழுவிட்டு வர சொன்னாங்க. அவங்க அங்கே கழுவிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் நான் போய் என் பனையை ஒரு இடத்துல வச்சிட்டேன். இன்றைக்கி வந்து ஃப்ரெண்ட்ஸ் நான் ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, எப்போதுமே எவ்வளோ வேலை இருந்தாலும் தண்ணி போடுறத மறக்க மாட்டேன். இன்றைக்கி கொஞ்சம் டென்ஷனாக இருந்ததுனால மறந்துட்டேன். அதனால் சேலைங்களை எல்லாமே இன்றைக்கி நான் வந்து முக்கி வச்சுருக்கிறேன். நேத்திக்காக இருக்கட்டும், முந்தானத்துக்கு ஃபுல்லும் பெட்ஷீட்டு, கால் மீதி துணி அந்த மாதிரிலாம் அலசி போட்டேன். நேத்திக்கு வந்து பார்த்திங்கன்னா பாப்பாவுடைய ட்ரெஸ், என்னுடைய ட்ரெஸ் ஒரு 2, அதுக்கப்புறமேட்டு தலைவாணி ஒரு படுக்கிற பாய், இது எல்லாமே நேத்திக்கு அலசி வச்சேன். அப்புறம் ஃபுல்லுமே என்னுடைய சாரீஸ் இது மட்டும் தான் இருக்குது. அது எல்லாமே தண்ணி வரட்டும், மதியத்துக்கு மேலே நம்ம அலசிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய சின்ன மேடம் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல வந்து நம்ம வண்டி விடுற இடம் எல்லாமே எப்படி பேந்து போய் இருக்குது பார்த்திங்களா. இதில் கொஞ்சம் களிமண், அதுக்கப்புறமேட்டு கொஞ்சம் சாணி, இதை ரெண்டையுமே நல்லா மொழுகி இந்த இடத்துல நல்லா பூசிட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், பார்க்குறதுக்கு ஒரு அழகாக இருக்கும். ஏன்னா இங்கே வந்து அமாவாசைக்கு இறந்தவங்களுக்கு திதி கொடுப்பாங்க. நம்ம வீட்டில் வந்து 2 பேர் இருக்காங்க. ஒன்று வந்து என்னுடைய பெரிய மாமனார், 2வது மாமனாரும், அப்புறம் எங்கள் தாத்தா இருக்காங்க. இந்த கேனை வந்து அப்பா வந்து வெட்ட சொல்லியிருக்கிறேன். இது வெட்டினதுக்கு அப்புறமேட்டு நான் வந்து எங்கே செட் பண்ணுறேங்கிறத உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு கொடுக்குறேன். என்னுடைய வண்டி எண்ணெயில் வச்சுருக்கிறேன். ஆனால் மூடுறதுக்கு ஒன்றுமே இல்லை. பாப்பா கிட்டே இப்போ தான் ஒரு கவர் ஒன்று கொடுத்து விட்ருக்கேன் மூடுறதுக்கு. ஏன்னா வண்டி ரோட்டு மேலே நிற்கிது. அது கீழே வந்து பார்த்திங்கன்னா தளம் தான், அதை வந்து அலசி விட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி எந்தெந்த இடத்துலலாம் வெடிப்பு இருக்கோ அந்த இடத்துலலாம் முதல்ல இதை பூசிட்டு இது கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் ஆகணும். இது எல்லாமே காஞ்சதுக்கு அப்புறமேட்டு மொழிகி விட்டுக்கலாம். அந்த சைடு ஒரு ஓரத்தில் ஒரு மாதிரி பேந்த மாதிரி இருக்குது பார்த்திங்களா, அதில் இன்னும் கொஞ்சம் மண் கொஞ்சம் கேட்கும். அது நம்ம பிற்பாடு கொடுத்துக்கலான்னு சொல்லி அப்பா என்னை திட்டி விட்டாங்க. நீ ஒரே நேரத்தில் இப்படி வேலை பார்த்து உடம்பு சரியில்லாம் படுத்துக்கிடுவேன்னு. மொழுகுனதுக்கு அப்புறமேட்டு இப்போ என்னுடைய வீடு வந்து எப்படி இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியும். என்னால் மூச்சே விட முடியல ஃப்ரெண்ட்ஸ், அந்தளவுக்கு கஷ்டமாக இருக்குது. அதுக்கப்புறமேட்டு கீழே கிடக்கிற சாக்கு எல்லாத்தையுமே எடுத்துக்கிறேன். பெரிய மேடம் அங்கே வந்து சாதம் வடிச்சிக்கிட்டு இருந்தாங்க. அதையுமே உங்கள்கிட்ட வீடியோ எடுத்து ஷேர் பண்ணியிருக்கிறேன். ஆனால் நான் சொன்னேன், வெந்த உடனே நீ கூப்பிடுனே, கையெல்லாமே அந்த களிமண் இருக்கிறனால பாப்பாவே அதை வந்து போட்டுக்கிட்டா. இப்போ வந்து ஃபைனலாக மொழிகி முடிச்சதுக்கு அப்புறமேட்டு உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். பார்க்குறதுக்கே ஒரு அழகு இருக்கும். கீழே தண்ணி வந்ததுக்கு அப்புறமேட்டு 12 மணிக்கு மேலே அந்த இடத்த எல்லாத்தையுமே அலசி விட்டுக்கலாம். இது எல்லாமே முடிஞ்சதுக்கு பிறகு நடப்பாதை இப்போது நான் காட்டுற இந்த செவுருன்னு மொழுகணும். அப்புறம் அம்மா வீட்டுக்கிட்ட இருக்கிறத மொழுகணும். இப்போ மேடம் வந்து பார்த்திங்கன்னா சாதம் வடித்து அந்த தண்ணி இருக்குது பார்த்திங்களா, அதை கொண்டுட்டு போகிறா. அங்கே கொண்டு போய் அதை கொண்டு ஊற்றிடுவா. ஊற்றிட்டு அந்த பாத்திரத்தை வந்து கழுவ போட்டுருவா. நாய் படுத்துருக்கு, அதை எல்லாத்தையுமே எடுத்து விட்டுட்டு இந்த இடத்த கொஞ்சம் கூட்டி விட்டுட்டு இந்த இடத்துலையுமே மொழுகணும். ஒரு நாள் வேலை அப்படின்னா. இப்போ மழை நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு அவ்வளோவா வேலை இருக்காது. இங்கே குளிர் நேரத்தில் என்னென்ன வேலை இருக்குங்கிறத இந்த வீடியோலேயே நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். நான் ஏன் டீ குடிக்கிறத பாப்பா ஏன் வீடியோ எடுத்துட்டா அப்படின்னா, நீங்கள் எல்லாருமே நீ வந்து டீ குடிங்க, எனக்கு அவள் வீடியோ எடுக்கான்னு தெரியாது, அதனால் நார்மலாக உட்காந்து குடிச்சிட்டு இருந்தேன். கை எல்லாமே அழுக்காக இருந்துச்சுங்களா, அப்படியே நீ எடுத்துக்கிட்டா. இதை ஏன் என்னை போட சொல்லி அவள் வந்து என்னை ரொம்ப இது பண்ணா. எதுக்காக வேண்டி அப்படின்னா, அம்மா வந்து இப்போ வந்து திட்டினாங்க, நீ வயசான பொம்பளை மாதிரி டீ குடிச்சிக்கிட்டே இரு அப்படின்னு. அப்புறம் என் செல்லை கொடுன்னு சொல்லி பாப்பா கிட்டே கேட்டு வாங்கிட்டேன். நீங்கள் சொன்ன மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் என் மேலே உள்ள அக்கறையில் சொன்னீங்க. டீ குடிக்கிறது நான் கம்மி பண்ணிட்டேன். ஆனால் காலையில் சாப்பிட்டுட்டு தான் டீ குடித்தேன். அதனால் யாரும் என் மேலே கோவப்பட வேண்டாம். இப்போ வந்து அம்மா வீட்டு வாசலில் உங்களுக்கே தெரியும் பார்த்தா 2 வாசல். மொதல் வாசல் வந்து என்னுடைய வீடு, 2வது வாசலில் இப்போ நான் மொழிகிட்டு இருக்கிறது அம்மாவோட வீடு. நாளைக்கு காலையில் எந்திரிச்சோடனே இங்கே வந்து அம்மா வந்து கொஞ்சம் பச்சரிசி ஊற வச்சுருக்குறாங்க. அது வந்து இப்படி கோலம் போடுவாங்க செவுத்தில், அது வந்து சித்தம் அப்படின்னு அது வந்து அம்மா நாளைக்கு காலையில் போடும்போது என்னால் முடிஞ்சால் நான் வந்து வீடியோ எடுத்து உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். அப்படி இல்லை அப்படின்னா அம்மா போட்டதுக்கு பிறகு கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். இது வந்து நடப்பாதை, நான் எப்போதும் நடத்து நம்ம போவோம் பார்த்தீங்களா அந்த பாதை. இதெல்லாம் மொழுகுனதுக்கு அப்புறமேட்டு அந்த சாணி மண் எல்லாமே வச்சு மொழுகுனதுக்கு அப்புறமேட்டு பார்க்குறதுக்கு கொஞ்சம் அழகாக இருக்கும். அதனால தான் நாளைக்கு காலையில் அம்மா வந்து அங்கிட்டு கொஞ்சோண்டு இருக்கிறது நீ மொழுகிக்குமா, மீதி எல்லா வேலையுமே நான் அம்மாவுக்கு வந்து நான் முடிச்சு கொடுத்துட்டேன். ஏன்னா காலையில் என்னால் எந்திக்க முடியாமல் இருக்கும். அம்மா ஒத்தையில் கஷ்டப்படுவாங்க இல்லைங்களா, அதனால். இதுக்கு பிறகு நானும் என்னுடைய மாமனாரும் எப்படி வேலை பார்த்தோங்கிறத இப்போ நம்ம பார்க்க போகிறோம். நிறைய பேர் கேட்டிங்க உங்கள் மாமனார் யார், உங்கள் மாமியார் யாருன்னு. அம்மாவை ஒரு 2 வீடியோவில் காட்டியிருந்திருப்பேன். இது வந்து அப்பா வந்து இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, இங்கே மழை டயத்தில் நம்ம வீட்டுக்கு பின்னாடி நம்ம சாணத்தை வந்து கொண்டுட்டு போக முடியாது, அது வந்து இங்கே தான் வைக்க முடியும். அதனால் வச்சுருப்பாங்க ஒரு சிமெண்ட் சாக்கில் போட்டு. இப்போது மழை டைம் முடிஞ்சிருச்சு, குளிர் டைம் ஆரம்பிச்சிருச்சு, எல்லா இடத்தையும் நீட்டாக அழகாக்கணும் இல்லைங்களா. இந்த இடத்துலையுமே அம்மா ஒரு அடுப்பு போட்டு சாதம் பண்ணுவாங்க. அதனால் இது எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு இந்த இடத்துல எல்லாத்தையுமே நல்லா ஒன்று போல் செதுக்கி விட்டுட்டு மண் போட்டு நிரப்பிட்டு, அதுக்கு பிறகு நம்ம லைஃப்பில் அதாவது இன்னும் கூடிய சீக்கிரத்தில் வீடு கட்டுறது இந்த இடத்துல தான் கட்டணும். அதனாலேயே அப்போ வந்து கவர்மெண்ட்லேருந்து வீடு கொடுத்தா அந்த இடத்துல தானே கட்டுவேன், நல்லா
க்ளீன் பண்ணலான்னாங்க. எனக்கு யார் எந்த ஒரு வேலையில் ஹெல்ப் பண்ணாட்டாலுமே அம்மாவாக இருக்கட்டும் அப்பாவாக இருக்கட்டும் அவங்களுக்கு நான் வந்து எல்லா வேலையிலுமே நான் வந்து ஹெல்ப் பண்ணுவேன். இங்கே ஒடிசாவில் இந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் தூக்கிட்டு போவாங்க. இதை பார்க்குறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். அதனால் நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் உங்ககிட்ட. அதுக்கப்புறம் நான் ஒரு சட்டியில் ஒரு 3 சாக்கில் உள்ளதை அள்ளி போட்டு அப்புறம் நான் கொண்டுட்டு போனேன். ஒரு வழியாக எல்லாத்தையுமே எடுத்து அந்த இடத்த வந்து க்ளீன் பண்ணியாச்சு. இங்கே இருக்கிற புல்கள் எல்லாத்தையுமே இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக தான் ரிமூவ் பண்ணணும். ஏன்னா எனக்கு இந்த மாதிரி எடுப்புடி வேலைன்னு கூட சொல்லலாம், எனக்கு செய்ய தெரியும். ஆனால் இந்த மாதிரி மெயினான வேலைகள்லாம் எனக்கு வந்து பார்க்குறதுக்கு நான் வந்து இன்னும் கற்றுக்கிடலை. அதுக்கு எனக்கு கொஞ்சம் டைம் ஆகும்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் வந்து ஒடிசாலே இருந்திருந்தா கூட கற்றுருந்துருக்கலாம். நான் அப்பப்போக்கி தமிழ்நாடு போய் அப்படி இருந்ததுனால கூட மாட அவங்களுக்கு என்னால் சப்போர்ட்டாக இருக்க முடியும். அதுக்கப்புறமேட்டு நான் கொண்டுட்டு வந்ததை எல்லாத்தையுமே அப்பா கூட எல்லாத்தையுமே எடுத்து போட்டுட்டேன். அப்பாவுமே என்னை சத்தம் போட்டுட்டேன், போய் குளினாங்க. நான் தான் எடுக்கிறதா எடுக்கும் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து எடுத்து முடிச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு நானும் குளிக்க போயிடுறேன், நீங்களும் குளிச்சுட்டு வாங்கப்பா சாப்பிட்லான்னு சொன்னேன். அப்பா கறி எடுக்க போயிருந்தாங்க. கறி எடுக்க போயிட்டு இன்றைக்கி வந்திருக்கிறாங்க. நம்மளும் கறி குழம்பு சாப்பிட்றது உங்ககிட்ட நான் வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கிறேன் பாருங்கள். இப்போ அப்பா கூட எல்லாத்தையுமே எடுத்து போட்டாச்சு. போட்டதுக்கு பிறகு இன்றைக்கி காலையில் தண்ணி வரல இல்லைங்களா, தண்ணி வரதுக்குள்ளே நான் வந்து போட முடியல. அப்புறம் 12 மணிக்கு மேலே வந்துச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ளூ கலர் பச்சை கலர் டப்பாவும் அந்த ஒயிட் கலர் டப்பாவும் அம்மாவுடைய டப்பா. நான் கழுவி கொடுத்தா தான் உண்டுங்க ஃப்ரெண்ட்ஸ். அதனால் அம்மாவை நான் வந்து நீ கூட திட்டிக்கிட்டே தான் கழுவினேன். அது வாயை கொப்பளிக்கிற மூஞ்சை கழுவுற இப்படி இருக்கும், அதில் தான் நீ எல்லாமே செய்வியான்னு சொல்லி அம்மாவை திட்டிக்கிட்டே அப்புறம் நான் கொஞ்சம் வீட்டுக்கு பின்னாடி மண் அப்புறம் களிமண் அதுக்கப்புறமேட்டு சாம்பல் எல்லாமே போட்டு அம்மாவுக்கு இன்றைக்கி நான் தான் எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி கொடுத்தேன். இப்போ பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது இல்லைங்களா. ஆனால் எது செஞ்சாலும் நம்ம தான் செஞ்சு கொடுக்கணும்னு சொல்லிட்டு அம்மாவுமே கொஞ்சம் எதிர்பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அப்புறம் அந்த வேலைகள் எல்லாமே அம்மாவுக்கு கொஞ்சம் எடுத்து கொடுத்துட்டு எல்லாமே முடிச்சிட்டேன். எப்போதுமே ஃப்ரெண்ட்ஸ் ஒரு கைக்கு இன்னொரு கை கொஞ்சம் ஒத்தாசையாக இருந்தால் நம்மளுக்குமே கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இல்லைங்களா. இன்னும் இவ்வளோ துணி இருக்குது, பார்க்கவே எனக்கு அப்படி பயமாக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் அது எல்லாத்தையுமே அலசி போட்டுட்டு குளிச்சு முடிச்சுட்டு இப்போ நாங்கள் ஃபைனலாக சாப்பிட வந்துட்டோம். கொண்டக்கடலை குழம்பு காலையில் வச்சது இருந்துச்சு, அப்புறம் சாதம், அம்மா கொடுத்த கறி குழம்பு. இன்றைக்கி வீடியோ அவ்வளோதான். சப்போஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ எப்படின்னு சொல்லி மறக்காமல் நம்ம கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்மளோட வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். 2 மேடம் சாப்பிட்றதுக்கு ரெடியாக இருக்காங்க. பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.